அதாவது வருஷத்தில் 4 கிராம சபை கிராம பகுதிகளில் நடத்துகிறாங்க. அது நடத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 243A பிரகாரம் கிராம சபையில் கூடக்கூடிய மக்களோட அதிகாரம் தான் 243A செக்ஷனு. அந்த 243A படி மக்களுக்கான அதிகாரம் கிராம சபையில் தீர்மானம் ஏற்றுவதில்லை. அதான் ஒரு மெயின் பாயிண்ட். நான் எத்தனையோ பல முறை அனைத்து கிராம சபை கூட்டத்திலையும் கலந்துக்குவேன். 243A படி கிராம சபையில் ஊராட்சிகள் சட்ட விதி 110 படி அடிப்படை தேவைகளை தீர்மானம் ஏற்ற சொல்லி மனுவாக கொடுத்தால் தீர்மானம் ஏற்றுவதில்லை. தன்னுடைய உண்மைக்கு புறமாகத்தான் ஊராட்சியில் கிராம சபையில் தீர்மானம் ஏற்றுறாங்க. எருமப்பட்டி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா மயானம், குடிநீர் பிரச்சனை, டேங்கு கழுவுறதில்லை, ரோடு சரியில்லை, மயானத்தில் குப்பை கழிவுகளை கொட்டினா அங்கே கொண்டு போய் பிரேதங்களை கொண்டு போய் அடக்கம் செய்ய முடியல. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. குடிநீர் டேங்கெலாம் தொட்டி மேல்நிலை தேக்க தொட்டி கழுவுறதே கிடையாது. கழுவுன மாதிரி பில் எடுத்துக்குவாங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஊராட்சியில் செய்வதில்லை என்பதுதான் என்னுடைய முழு மனுவாகவும் முழு புகாராகவும் இதை பதிவு செய்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு தேவையான அடிப்படை ஒரு ஊராட்சியில் செயலாளராக இருக்கிறார் அப்படின்னா ஊராட்சி செயலாளர் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய தீர்மான நகலை தீர்மான பதிவேட்டில் ஏற்றணும். ஆனால் ஊராட்சி செயலாளர் கிராம சபையில் கொடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஏற்றுவதில்லை. வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டால் அப்படித்தான் என்று முன்னுக்கு முரண்பாடாக பதில் சொல்கிறார். ஆகையால் இனி வரும் காலங்களில் வரக்கூடிய மந்திரிகளாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் 243A பின்பற்றி கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளரும் மாநிலத்தை காக்கக்கூடிய முதல்வர்களும் முன்மொழிந்து ஒரு அறிக்கை நகல் அனைத்து மாவட்ட ஊராட்சிகளுக்கும் வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஐயா, நீங்க நியூஸ் தமிழ் கிராம சபையோட நோக்கமே இதுதான். அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். எங்களோட நோக்கம் என்னங்கறத நீங்க முழுமையா ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டீங்க. நன்றி.